Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல செகண்டில் தேர்ட் சப்டிவிஷன் 3 minus 8 5 2 2 minus 1 1 4 minus 1 2 3 minus 2 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோ ரிடக்ஷன் மெத்தட் லாஸ்ட் 2 சம்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மும். என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொல்யூஷன் ஏன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸை எழுதிடுவோம். 3 minus 8 5 2 2 minus 5 1 4 minus 1 2 3 minus 2. இது என்ன மேட்ரிக்ஸ்? 1 2 3 3 rows 1 2 3 4 4 columns. இப்போ 3 cross 4. அப்போ நான் ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. எது மினிமம் வேல்யூவோ அந்த மினிமம் வேல்யூ தான் நம்மளுக்கு ரேங்காக கிடைக்கும். ஓகேவா? அது இல்லை அதை விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் தான் ரேங்காக கிடைக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட் 1ஆக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன் 2 சம்ஸில். ஸோ இங்கேயும் 1ஆக இருந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரோ 3ஐயும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னதுன்னா R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் போடலாம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா -1 2 3 -2 2 -5 1 4 3 -8 5 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோ 2வை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 ப்ளஸ் 2R1. ஓகேவா? ரோ 1 2ஆல் மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன்ஸில் தானே இருக்குது. அதே மாதிரி ரோ 3 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோ 3 ப்ளஸ் 3 ரோ 1. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, பாருங்கள். ரோ 2 என்ன இருக்குது? 2 -5 1 4. அடுத்து ரோ 1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோமா? ரோ 1 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா -2 4 6 -4. ஓகேவா? டைரெக்டாக அப்படியே ஆட் தான் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறோம். அப்போ இது 0, இங்கே என்ன வந்துடும் -1 7 0. ஓகேவா? அப்படி எழுதிடலாமா? 1 -1 2 3 -2. இதோட வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 -1 7 0. ஓகேவா? 0 -1 7 0. நெக்ஸ்ட் R3. R3யோட வேல்யூ என்னது? 3 -8 5 2. R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 6 9 -6. ஆட் பண்ணோன்னா 0 ஆட் தான் பண்ணுறோம். 0 -2, இங்கே 9 + 5 is 14. இங்கே வந்து -2 -4. ஓகேவா? -4. ஆன்சர் இஸ் 0 -2 7 -4. ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாக 2ஆல் 14 -4. இதை ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? ரோ 3 இம்ப்ளைஸ் 1/2 ரோ 3. ரோ 3ஐ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணோம் அப்படின்னா -1 2 3 -2 0 -1 7 0. இங்கே 0 -1 7 -2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம்? இதை ரெண்டையும் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாமா? ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2. ரோ 3 ரோ 2 சப்ராக்ட் பண்ணிடலாம். ரோ 3யோட வேல்யூ 0 -1 7 -2. ரோ 2ஓட வேல்யூ 0 -1 7 0. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ 0 0 0 -2. ஓகேவா? அப்போ லாஸ்ட் ரோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? -1 2 3 -2 0 -1 7 0 0 0 0 -2.
ஓகேவா? சரி, இதுக்கு மேலே நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் எத்தனை நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 ரோஸ்லேயுமே நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதோட ரேங்க் என்னவாக இருக்கும்? therefore rank of A is equal to 3. ஓகேவா? தட்ஸ் ஆல். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.